உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை போட்டணுன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசியுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செவ்வாயினுடைய புத்திரர்கள். செவ்வாய்னா யார்? செவ்வாய்னா தளபதினு பேர். ஜோதிடத்தில் தளபதி பதவி உடையவர் செவ்வாய். இந்த செவ்வாய்னா யாருன்னா ரொம்ப தைரியகாரகன் என்று அழைக்கப்படுபவர். தைரியகாரகன், வீரம் மட்டும்தான் இவருடைய. அது மாதிரி மேசராசிக்காரர்கள்லாம் எதையுமே ஒரு அதிரடியாக திங்க் பண்ணுற ஆட்கள். சொன்னால் முடிச்சிடணும் அவ்வளோதான் அப்படிங்கிற வேகத்தில் செயல்படுறவர்கள் நீங்களாம். மேசராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் ராசிநாதன் என்பதால் உங்களுக்கு ரெட்டு கலர் தான் செட் ஆகும். செவ்வாய்னா ரெட்டுனா செவ்வாய். கண்ணை திறக்கும் சூரியனும் ரெட் உங்களுக்கு எல்லாம் ரெட்டு தான். உழைக்கும் மக்கள் செங்குருதி ரெட். நீங்கள் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி, உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னா ரெட் கலர். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 2 குடையவன் சுக்கிரனாக இருப்பதால் பெரும்பாலும் கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது மகிழ்வுந்து. சுக்கிரன்னா என்ன அப்படின்னா சென்ட்டு, விலை உயர்ந்த மதுபானங்கள். சுக்கிரன்னா பெண்களுடைய விலை உயர்ந்த ஆடைகள், பொட்டிக்கு, ஆபரணங்கள், நகைகள், காஸ்மெட்டிக்ஸு, இதெல்லாம் உங்களோட பிஸ்னஸ். 2 கூடைய சுக்கிரன். சுக்கிரன்னா இனிப்பு, ஸ்வீட்டு கடை, லாலா கடை சாந்தி, லாலா கடை சாந்தி எல்லாம் உங்களுக்கு. சார் பலன்களையே ஜாலியாக கேளுங்க. எப்பயுமே ஒரே மாதிரி ராம்ஜிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் வர்றவங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. அதான் நம்மளோட ஸ்பெஷல். 2 கூடைய சுக்கர். அப்போ மேரேஜ் விஷயங்கள், கல்யாணம். ஸோ கல்யாணம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மேட்ரிமோனி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். மேட்ரிமோனி. அடுத்ததாக என்னன்னு பார்த்தேன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அருளாசினால் இது நடக்கிறது. அடுத்த 5 கூடிய சூரியன்கிறதுனால என்னன்னா இது சோலார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோதுமை தானியங்கள், அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசு அமைப்புகள். இப்போ சில பேர் இந்த சேவா மையம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அரசினுடைய ஒரு திட்டம், அந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்துகிற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. சேவா மையம் மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸ், கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு எடுத்து நடத்த, கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நடத்தலாம். டெண்டர் விடுறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி டெண்டர் விடுற வேலையெல்லாம் உங்களுக்கு வரும் மேசராசிக்காரர்களுக்கு. நம்பர் 9 உங்களுக்கு ராசியான நம்பர். அதுதான் உங்களோட இன்பில்டு நம்பர். எதை பண்ணாலும் 9ஆம் நம்பரில் பண்ணுங்கள். 9 மணி 9 நிமிடம் 9ங்கிறது உங்களுடைய செட் ஆகக்கூடிய ஒரு டைம். 9 நம்பர் 9. 2 அந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நம்பர் 6 உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் 6. அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப செட் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 உங்களுக்கு செட் ஆகும். நம்பர் 1 ஏன்னா நம்பர் 1ங்கிறது சூரியன். மேசராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் யார்? அதே சுக்கிரன் தான். அப்போ பெரும்பாலும் ஃபாரின் போகிற அமைப்புகள்லாம் வரும். ஸோ மேசராசிக்காரங்க எதை பண்ணாலும் வெள்ளிக்கிழமை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, 6 மணிக்கு பண்ணுங்க, அல்லது 1 மணிக்கு பண்ணுங்க, அல்லது 9 மணிக்கு பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடியது. மேசராசிக்காரங்க அணிய வேண்டிய மோதிரங்கள், வைர மோதிரம் போடலாம், மாணிக்கம் போடலாம். மேசராசிக்காரங்களுக்கு என்ன பேர் வச்சா நல்லாயிருக்கும், எந்த பேர் டிஜிட்டில் தொடங்கினா நல்லாயிருக்கும்?
பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு எஸ்ஸில் ஆரம்பிக்கிற பேர்கள் செட் ஆகும். எஸ் ஃபார் சுக்கிரன். ஏல ஆரம்பிக்கிற பேர் செட் ஆகும். ஏ ஃபார் சூரியன். ஆரா, அருணோதயா, ஆதித்யா, அருணாச்சலேஸ்வரா, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். ஈஸ்வரான்னு வர மாதிரி இதெல்லாம் கூட உங்களுக்கு செட் ஆகும். எது செட்டே ஆகாது? நம்பர் 5 செட் ஆகாது, பச்சை கலர் செட் ஆகாது, புதன்கிழமை செட் ஆகாது, எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி மாதிரியான இந்த நோய் தீர்க்கிற விஷயங்கள்லாம் செட் ஆகாது. இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது. கிளினிக்கு, மெடிக்கல், ஃபார்மா அது பக்கம் போகவே கூடாது. அப்போ இரும்பு பற்ற மிஷினு, லேத்து ஓட்டுறது இதெல்லாம் செட் ஆகாது. பெரும்பாலும் உங்கள் வீடு எப்படி இருக்கணும்? கிழக்கு திசையாக இருக்கிற வீடுகளாக இருக்கிறது சிறப்பு. கிழக்கு. மேசராசிக்காரர்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதுனால அறுவை சிகிச்சை நிபுணர்கள், செக்யூரிட்டி பீரோ வச்சு நடத்துறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தளபதிங்கிறதுனால, செவ்வாய்ங்கிறதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறது, கட்டடம் கட்டுறது, விற்கிறது, லேண்டு வாங்கிறது, லே அவுட் போட்டு விற்கிறது, இது எல்லாமே செட் ஆகும். யார் நல்ல கடவுள்? உங்களுக்கு செட் ஆகக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை கும்பிடலாம். ஸ்ரீரங்கநாதருக்கு சென்று லக்ஷ்மி தேவியை கும்பிடலாம். ரங்கநாதர வனம் வழிபடணும். சிங்கபெருமாள் கோயில் போகலாம். திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள். மேசராசிக்காரர்கள் இதை மட்டும் பண்ணுங்க, லைஃப்பில் ஓஹோன்னு வந்துடுவீங்க. இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகுன்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ மற்ற தொழிலில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன், எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டிக்கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.